கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், இன்று ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும் கையின் பிரயாசங்கள், தொழிலிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற, உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்காய் கர்த்தர் செய்ய விரும்புகிற, செய்ய நினைக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போகிற காரியங்களை ஒருவனும் கண்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, காதால் கேட்டதும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அத்தனையாய் பெரிய, அத்தனையாய் ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். வேதத்திலே சொல்லி இருக்கிற அற்புதமான, அதிசயமான தீர்க்க தரிசனங்கள், ஐயா கர்த்தரே சொல்லி இருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அதிநிச்சயமாய் நிறைவேறும் என்பதை விசுவாசியுங்கள். ஐயா, இது எந்த மனிதனுக்கோ அல்லது மனிதனுடைய மூளையிலோ தோன்றுகிற காரியம் அல்ல. இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காய் எழுதி, அவரே தம்முடைய கைப்பட எழுதி, வேதாகமம் என்ற ஒரு ஜீவ வார்த்தையாகிய அவருடைய புஸ்தகத்தை உங்கள் கையிலே தந்திருக்கிறார். என் தேவனாகி கர்த்தர் தாமே தம்முடைய விரல்களினால் அதை எழுதி உங்களுக்கு, அவரே சொந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பது போல, ஐயா சொந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு தம்முடைய பாகத்தை பிரித்து கொடுப்பது போல, தன்னுடைய சுதந்திரத்தில் பங்கு வீதம் கொடுப்பது போல கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற அற்புதமான டாக்குமெண்ட், அற்புதமான பத்திரம் உங்கள் கையிலே இருக்கிறதே, அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே மாற்றமே இல்லை. 5 வசனம் இப்படியாக சொல்கிறது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் கர்த்தாவே நீர் சந்திக்கிறீர். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நீதி செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் எதையும் செய்யாதிருங்கள். தேவனுடைய சித்தப்படி நடவுங்கள். தாவீதரசன் சொன்னது போல, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன், ஆதலினால் அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ மைட்டி காட், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சொல்ல முடியும், நானும் கூட சொல்ல முடியும், கர்த்தரை எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சிக்கல், சிரமங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா கண்ணீரின் பாதைகள், ஒருவேளை 1000 எதிரிகள் சூழ்ந்து நிற்பது போல் காணப்பட்டாலும் கூட கர்த்தரையே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் வலது வாரிசத்திலே இருப்பார். அவர் வலது வாரிசத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் அசைக்கப்படுவதில்லை. ஒருவனும், ஒரு சக்தியும், ஒரு பிரச்சனையும், ஒரு கடனும், தோல்வியும், கஷ்டமும், நஷ்டமும் ஒன்றும் உங்களை அசைப்பதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சத்துரு வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், ஹல்லேலூயா, எல்லா பிரச்சனைகளையும் இடியை தாங்கிக் கொள்ளுகிற இடி தாங்கியை விட 1000 மடங்கு அற்புதமான பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளுகிறவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்களும், உங்கள் குடும்பங்களும், உங்கள் பிள்ளைகளும், ஐயா எத்தனையோ
கோடிக்கணக்கில் கடன் இருக்கட்டுமே, லட்சக்கணக்கில் கடன் இருக்கட்டுமே, ஐயா அதல பாதாளத்தில் விழுந்தது போல நொறுங்கி நொந்து நொடிந்து நஷ்டத்திலும் கடனிலும் கஷ்டத்திலும் வீழ்ந்து போயிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஐயா அதல பாதாளங்களில் இருந்து கர்த்தர் உங்களை, அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்குவார், உங்களை குனிந்து தூக்கி உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா இதெல்லாம் எப்படி நடக்கும்? எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? இது போன்ற அற்புதமான காரியங்கள் என் பிள்ளையுடைய, என் மகனுடைய வாழ்க்கையிலும் என் மகளுடைய ஐயா எல்லாவற்றையும் துளைத்து விட்டு நிற்கிறானே, எந்த பிடியும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறானே, அல்லது யாருடைய சகாயமும் இல்லாமல் என் மகள் அவதிப்பட்டு கொண்டு எங்கோ ஒரு சிறை கதவுகளுக்கு மத்தியிலே, கம்பிகளுக்கும் கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் காவலுக்கும் மத்தியிலே என் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எரேமியா 33:3 கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு எத்தனை பிரச்சனைகள், துன்பங்கள், ஆபத்துகள் இருந்தாலும் சரி, நீ எந்த சிறைச்சாலையிலே அடைபட்டு இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவத்தின் குகையிலே இருந்தாலும் சரி, என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது என்னையா நடக்கும்? நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உங்களுக்கு மறு உத்தரவு பதில் கொடுத்து, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான, ஹல்லேலூயா, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் அதிகாலை வேளையிலும் இரவு மற்றும் நடுஜாம வேளைகளிலும் தேவ சமூகத்திலே வந்து எங்களோடு காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் நீங்கள் நொந்து நொடிந்து போவதில்லை. உங்களுக்காய் இந்த கர்த்தர் வைத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காய் தேவனாகிய கர்த்தர் அவர் தம்முடைய புஸ்தகத்திலே எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் வரைக்கும், எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் மோசேயோடு இருந்தது எப்படியோ, யோசுவாவோடு இருந்தது எப்படியோ, அப்படியே உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய வழியிலே நீங்கள், அவருடைய வழியிலே நிச்சயமாய் அவருடைய வழியிலே அவரை நினையுங்கள், மகிழ்ச்சியாய் நீதியை செய்யுங்கள், கர்த்தருக்கு பயந்து காத்திருங்கள். யோசேப்பை போன்று நீங்கள் எங்கே தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் சரி, ஐயா எங்கே விற்கப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் அவமானமாய் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் சொந்த சகோதரர்கள் கைவிட்டிருக்கலாம், நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்தவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் விலைப்பட்டு போய் அவமானமாய் கூனி குறுகி எங்கோ சிறை கம்பிகளுக்கு கூட இருப்பது போல இருந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். சிறைச்சாலையில் இருந்து, அந்த கொடும் சிறையில் இருந்து யோசேப்பை பாதுகாத்து உயர்த்தி அவனை உன்னதங்களிலே உட்கார வைப்பதற்காக அந்த பார்வோன் ராஜாவிடம் பேசிய அதே வல்லமை உள்ள தேவன் இன்றும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்காக யாரோடு பேச வேண்டுமோ அவர்களோடு பேசுவார். யாரை மடக்க வேண்டுமோ, யாரை தண்டிக்க வேண்டுமோ, யாருடைய செவியை திறக்க வேண்டுமோ, யாரை உங்களுடைய காரியங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ, அதை நிச்சயமாக அவர் செய்வார். அது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமாய் இருக்கலாம். ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாய் நீதியை செய்வீர்களே ஆனால் பாருங்கள், நீங்கள் அவருக்கே காத்திருக்கிற ஒரு உயர்வுமான கூட்டமாய் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் சொல்வார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. நிச்சயமாய் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய செய்வார். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் வாழ்க்கையிலே மகா அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் நின்று நடத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆபத்து காலங்களில் அவரே உங்களோடு இருந்து, ஹல்லேலூயா, அவரே உங்களோடு இருந்து உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து உயர்த்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். பாருங்கள், ஒரு மொர்தெகாய்க்காக, ஐயா ஒரு மொர்தெகாய்க்கு ராஜ மேன்மை கிடைக்கும் வரைக்கும் கர்த்தர், பாருங்க, கர்த்தர் ஆகாஸ்வேரு என்ற 127 நாடுகளின் மன்னனை தூங்க விடவில்லை. அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் ஒருவேளை இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார். ஒருவேளை அவர் வாயிற்காவலனாய் வாட்ச்மேன் போன்ற
ஒரு அற்பமான ஒரு வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் ஐயா, எல்லோராலும் எளியவனாய், சின்னவனாய், சிறியவனாய், எண்ணப்பட்டவனாய் காணப்பட்டாலும், ஒருவேளை மரண தண்டனையே வரக்கூடிய ஒரு மகாபெரிய சிக்கலான சூழ்நிலையிலே இருந்த போதிலும் அவனுடைய நீதி கர்த்தரால் நினைவு கூறப்பட்டது. ஆகாஸ்வேரு என்ற ராஜாவால் தூங்க முடியாதபடி கர்த்தர் அவனை தட்டி எழுப்பினார். ஒரு மொர்தெகாய்க்கு ஒரு ராஜ மேன்மை வரும் வரைக்கும் அந்த பெரிய மகத்துவமான மகாபெரிய ராஜாவை தூங்க விடாத அதே கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்குவார். நிச்சயமாய் உங்களுக்காக அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். வம்புகள், வழக்குகள் எல்லாவற்றிலும், எல்லா விதமான கொடுமைகளிலும் இருந்து உங்களை தப்பிவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை குழப்பங்கள், சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எத்தனை தோல்விகள், கஷ்டங்கள், கடன்கள், அவமானங்கள், நஷ்டங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்க ஐயா, சிங்க கவிக்குள்ளே இருந்து ஒரு மனிதனை விடுவிக்க கூடிய வல்லமை உள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். கொடும் 7 மடங்காய் உயர்த்தப்பட்ட அக்கினி சூளையில் இருந்து அன்பு சகோதரர்களை காத்த அற்புதமான தெய்வம், அற்புதங்களின் தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் இந்த இயேசுவுக்கு, இந்த கர்த்தருக்கு முடியும். ஒரு சாதாரண கூழாங்கல்லை கொண்டு உங்களை உலக புகழ் பெற செய்வது அவருக்கு லேசான காரியம். மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் ஒரு எஸ்தருக்கு பெரிய ஒரு ஆகாஸ்வேரு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க செய்தவர் அதே வேலையை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வது அது நிச்சயம். அதிகாலை வேளைகளிலும் இரவு வேளைகளிலும் ஐயா, கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த ஜெபத்திலே என்னோடு கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணவும், அநேகருக்கு இதை வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தை நோக்கி கதறுகிற, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள். எத்தனை சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தாலும், ஆபத்துகளும், துக்கங்களும், துயரங்களும், சோதனைகளும் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள். நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். கூப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன உங்க நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய், ஐயா, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஐயா, நாளை என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, நாளை எனக்கு என்ன நடக்குமோ, எங்கள் வாழ்க்கை எப்படி தள்ளி கொண்டு போக போகிறோம், இந்த பிரச்சனைகள், துக்கங்கள், உபத்திரவங்கள், ஆபத்துகளில் இருந்து எப்படி ஜெயம் கொள்ள போகிறோம் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஐயா, கண்ணீரோடும் கதறலோடும் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற, அநேக கேள்விகளோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைத்து அருளும்படியாய், ஐயா, நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரத்தை அவர்கள் மீது வைத்து ஆசீர்வதிக்கும்படியாய், எந்த உளையான சேற்றில் அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த கொடுஞ்சிறையிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த சிக்கல் சிரமங்களிலே அக்கினிக்குள்ளே அகப்பட்டு கொண்டது போல 7 மடங்கு அக்கினிக்குள்ளே அகப்பட்டு கொண்டது போன்ற சூழ்நிலைகளிலே, ஒருவேளை சிங்கங்களின் வாயில் அகப்பட்டது போன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளிலே யார் யார் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா தேவ பிள்ளைகளும் விடுவிக்கப்படும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, என் தெய்வமே, நீர் சொன்னது போலே, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று எழுதப்பட்டபடி, சின்னவராய் சிறியவராய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை விரைவாய், அதிவிரைவாய் கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய், ஐயா, இன்றே அது தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே அதற்கு ஏற்ற ஒரு அனுகூலமான ஆரம்பம் உண்டாகட்டும், ஒரு அனுகூலமான அறிகுறி உண்டாகட்டும்.
வரட்டும். என் பிள்ளைகளுக்காக நல்லதொரு செய்தி கடந்து வரட்டும். நல்ல வரன்கள் கடந்து வரட்டும். திருமண செய்திகள் கடந்து வரட்டும். மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் ஆடல் பாடல் சத்தமும் மங்கள வாத்தியங்களும் இவர்கள் வீடுகளிலே கேட்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளுக்காய் இறங்குவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். வேலையில்லாத பிள்ளைகளுக்காக, ஐயா வேலை இருந்தும் நல்ல வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்காக, தொழிலிலே அல்லாடி கொண்டிருக்கிற நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் ஒரு நல்ல வெற்றி திருப்பு முனைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. வெளிநாடுகளிலே விசா இல்லாதபடி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கே எங்கே இருந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இருந்து அவர்கள் சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, பரலோக தேவன் பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை திறப்பீராக. ராஜ்யங்களின் கதவுகள் இந்த பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக. நல்ல வேலைகளிலே பிள்ளைகளை இருத்துவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், ஐயா உம்முடைய வழிகளிலே உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தெய்வம் அவர்களை சந்திக்கும்படியாய், சந்தித்து விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். கண்டவர் கேட்டவர் அறிந்தவர் தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் முன்பாக இவர்களுக்கு ஒரு ராஜ மேன்மை வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு விடுதலையோடு சேர்ந்து ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் வரும்படியாய், ஐயா இந்த ரட்சிப்போடு சேர்ந்து ஒரு சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, ஐயா பாரத்தோடு ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், உடன்பிறவா சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வானத்தின் மதகுகள் திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், ஐயா ஊழியங்களை தாங்குகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே. அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள் ஐயா அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அவர் செய்பவைகளை ஒருவனும் கணிக்கவும் முடியாது, ஒருவனும் நினைக்கவும் முடியாது. நாளைக்கு உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், எப்படி கர்த்தர் அவர்களுக்கு அவர்களை உயர்த்த போகிறார், என்னென்ன மகிமையான இடங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார் என்பதை நிச்சயமாய் அவைகள் உங்களுக்கு எட்டாததும் நீங்கள் அறியக்கூடாததுமான பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் அது நடக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.